நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், நமக்கு எவ்வளவோ நெருக்கங்கள். இதில் இருந்தெல்லாம் தேவன் நம்மை காத்தார், காக்கிறார், காப்பார். நமக்காக யார் கஷ்டப்படுவாங்க அந்த உலகத்தில்? ஒரு நாள் கஷ்டப்படுவாங்க, 2 நாள் கஷ்டப்படுவாங்க, 1 மாதம் கூட அப்புறம் இவங்களால் ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம். அவ்வளோதான், இப்படிதான் நினைப்பாங்க மனுஷங்க. 1 நாள் தாங்குவாங்க, 2 நாள் தாங்குவாங்க, 3 நாள் தாங்குவாங்க. அப்படி இந்த டேஸு போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிற இறக்கம், பரிவெல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். விசாரிக்கிறதுல, நமக்கு உதவி செய்கிறதுல கொஞ்சம் கூட சோர்ந்து போகிறதே இல்லை. அவர் பூமியின் கடையாந்தரங்களை படைத்த அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. எதுக்கு சோர்ந்து போவதில்லை? நமக்கு உதவி செய்ய சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போயிடுறோம். எவ்வளவுதான் இவங்களுக்கு கொடுக்கறது, எவ்வளவுதான் இவங்களை தாங்கிறது, எவ்வளவுதான் இவங்களை பொறுக்கிறது, எவ்வளவுதான் இவங்களை சகிக்கிறது, சோர்வு வந்துடுது இல்லை, சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் சோர்ந்து போவதில்லை. நமக்கு உதவி செய்கிறதில்லை, தேவன் சோர்ந்து போகிறதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை ஆதரிப்பதிலே சோர்ந்து போவதில்லை, எனக்கு உதவி செய்வதிலே தேவன் சோர்ந்து போவது இல்லை, தேவன் மனமுறிந்து போவதில்லை. எத்தனை முறை ஹெல்ப் கேட்டாலும் மனம் கொடாமல் செய்கிறவர் என் தேவன். அப்படியே கேட்கறதுக்கு மானம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, மரியாதை போக வேண்டிய அவசியம் கிடையாது. கத்திரிடத்தில் கேட்கறதுனால மரியாதை போகுமா? நமக்கு கூடும். அவர்கிட்ட கேட்கறத நமக்கு மரியாதை கூட்டுகிறது. மனுஷனிடத்தில் கேட்பது மரியாதை குறைக்கிறது, கத்திரிடத்தில் கேட்பது மரியாதையை கூட்டுகிறது. எனவே தான் நம்ம எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்றதில்லை, மரியாதைக்குரியவரையே நாம் சார்ந்து கொள்ளுகிறோம்.